அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என இங்கு குழும்பி இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய அருள் பெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய திருப்தியும் நெருக்கம் மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் என்கிற ஒரு அடிப்படையில் நம்மால் முடிந்த அளவுக்கான இபாதத்துகளை அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு இபாதத்தையும் அல்லாஹ் நிறைவாக ஏற்று எல்லா விதமான சிறப்புகளையும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய உரையை ஆரம்பம் செய்யலாம். அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலானுடைய தொடரில் நபி தோழியர்கள் வரலாறு என்கிற ஒரு தலைப்பிலே ஆரம்ப கட்ட நிகழ்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள், உம்முல் மூமினீன், மூமின்களின் தாய்மார்கள், மூமின்களுக்கு முன்மாதிரியாக வந்த பெண்மணிகளை குறித்துத்தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 3 நபித்தோழியர்களை குறித்து நாம் கேட்டோம். ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து இன்றைக்கு நாம் கேட்க போகின்ற பெண்மணி யார் என்று சொன்னால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. யாருங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு மனைவியாக, எல்லாரும் நெருக்கமா இருந்தாங்க. அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுவதிலேயும் நல்ல பண்புகளிலேயும் எல்லா மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆரம்ப கட்ட அவங்க எந்த விதமான குலத்தில் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு யூதராக இருந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யூத பெண்மணி. அதாவது பனு குரைலா, யூதர்களை பொறுத்தவரையிலே 3 பிரிவுகளாக இருந்தார்கள். பனு குரைலா, பனு கைன்கா, பனு நலீர். அதுல பனு குரைலா என்கிற கோத்திரத்தினுடைய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுயை பின் அக்தப். இந்த ஹுயை பின் அக்தப் தான் அந்த பனு குரைலாவினுடைய பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடைய மகள் தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சஃபியா ரலியினுடைய தாய் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ரா பின் ஷம்வால் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயர். இந்த பெயரெல்லாம் எதுக்கு சொல்றோம், யார் மனசுல அதிகமாக வச்சுக்க முடியாது. இருந்தாலும் வரலாற்றை சொல்லும்போது பெயர்களோடையும் ஆதாரத்தோடையும் சொல்லும் போது தான் அது கேட்பவர்களுக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி அது இருக்கும்ன்றனால பெயர்களை சொல்றோம். அடுத்து இந்த பனு குரைலா அப்படிங்கிற இந்த கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறார் சஃபியா ரலியல்லாஹுடைய வாப்பா. அப்போ தலைவருடைய மகள் எப்படி இருப்பாங்க, அந்த கூட்டத்தினுடைய முக்கிய நபராக சஃபியா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. நல்ல வீரதிகமான ஒரு பெண்மணி. எந்த அளவுக்குன்னு சொன்னா தன்னுடைய யூத குலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் அவங்க பண்ணுவாங்க. அதுல இங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆரம்ப பெயர் ஸைனப் என்பதாக இருந்ததாம். என்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்களோ அவங்கள சஃபியா என்பதாக மாற்றப்பட்டதாக ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ஷரஹ் நபவி என்கிற ஒரு கிதாபிலே 9வது பகுதியில் 220வது பக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யூத குலத்துக்கு தலைவருடைய மகளாக இருந்து ஒரு யூதராக இருந்த சஃபியா அலி ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி மனைவியானாங்க என்பதை குறித்து நிறைய அறிவிப்புகள் நீங்க பார்க்கலாம். ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் கணவாயில ஒரு போர் நடத்தினார்கள். எதற்காக இந்த ஹைபர் போர் நடந்துச்சுன்னு சொன்னா ஹைபர் போரை குறித்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நீண்ட நெடிய வரலாறு ஹைபருடைய போர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது, எல்லாரும் கொஞ்சம் இஸ்லாமை ஏத்துக்கிறாங்க நிறைய மக்கள். சில யூதர்கள் மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க இஸ்லாத்தை ஏறுங்க, ஏற்காம போங்க, ஆனால் எங்களுக்கு சாதகமாக நீங்க நடக்கணும். இந்த மக்கத்து குறைஷிகள் வரும்போது அவங்களுக்கு நீங்க உதவக்கூடாது என்பதை போன்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஆனா அதுக்கு மாறா என்ன பண்றாங்க, பனு நலீர், பனு கைன்கா போன்ற யூத கூட்டங்கள் குறைஷிகளோடு ஒன்று சேர்த்து கொண்டு அவங்களோட சேரக்கூடாதுங்கிற ஒப்பந்தம். ஆனா அதையும் மீறி என்ன பண்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக அந்த மக்கத்து குறைஷிகளோடு சேர்ந்து இவர்களும் திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த மெசேஜ் யாரு கிடைக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. உடனடியாக என்ன பண்றாங்க, 1500 பேர் கொண்ட ஒரு குழுவை தயாரித்து ஏறத்தாழ இந்த ஹைபர் என்கிற ஒரு போர் 10 நாட்களாக நடந்ததாக ஹதீஸ்ல பாக்குறீங்க. உடனே ஹைபர் கணவாய்க்கு வராங்க. இந்த ஹைபர் கணவாயை சுற்றித்தான் இந்த யூத மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஆரம்ப நாள் ஒரு போர், அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே மக்கள் எல்லாம் போய் முஸ்லிம்கள் அந்த ஹைபர் கணவாய் முற்றுகையிட்டாங்க. இதை பார்த்த யூதர்கள் பதறி அடித்துக் கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன பண்றாங்க, தங்களுடைய வீடுகளே ஒளிந்திருக்கிறார்கள். கடைசியாக அனைத்து மக்களையும் முற்றுகையிட்டு
அந்த ஹைபர் கணவாயில யூதர்களுடைய பொருளாதாரத்தையும் அங்க இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் கைதியாக பிடித்து வந்தார்கள் இஸ்லாமியர்கள். அப்போ அந்த போர்ல யார் கலந்துக்கிறா? ஹைபருங்கிற ஒரு போர்ல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கலந்துக்கிறாங்க. யூதர்களுக்கு சாதகமாக கலந்துருக்கிறாங்க. அவங்களுடைய வாப்பா கலந்துருக்கிறாரு, அவங்களுடைய கணவரும் கலந்து கொள்கிறார் என்பதை இங்க விளங்கணும். இப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாக்கு முன்னாடி கணவர் யாரா இருந்தாங்கன்னா 14வது வயசுல சலாம் பின் மிஷ்கம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபரை திருமணம் முடிச்சாங்க. அவரோடு சில பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால தலாக்காயி கினான் பின் ரபி என்கிற இன்னொரு நபரோடு அவங்களுக்கு திருமணம் நடக்குது. இந்த கினான் பின் ரபியோட தான் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஹைபர் போர்ல அவங்க கலந்துக்கிறாங்க. ஹைபர் போர்ல முற்றுகையிடப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் தருகிறான். அப்படிப்பட்ட ஹைபர் போர்ல கைதியாக பிடிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் தான் இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நல்ல குணங்களை வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் நல்ல ஒரு ஞானம் உள்ளவர்களாக, நல்ல அறிவுள்ள ஒரு நுணுக்கமான ஒரு பெண்மணியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல வீரதிகமான போர்ல குடும்பத்தோடு கலக்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு வீர உள்ள ஆளா அவங்க இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய வரலாறும் அவர்கள் திருமணம் முடித்த செய்தியும் ஃபதஹுல் பாரி அப்படிங்கிற கிதாபில் 7வது பகுதியில் 470வது பக்கத்தில் இந்த செய்திகள் நீங்க பார்க்கலாம். சரி, கைதியாக வந்த சஃபியா அலிய ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் முடிச்சாங்க? அதற்கும் நிறைய ஆதாரங்கள் நீங்க பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அதாவது ஹைபர் வெற்றிக்கு பின்னால் அடிமையாக பிடிக்கப்பட்டு வந்த மக்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதாவது கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்த மக்களை எல்லாருக்கும் அடிமையாக ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு சஹாபி வரார், அவர் பேர் திஹியா என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு மனைவி வேண்டும், இந்த கைதிகளில் யாராவது ஒரு பெண்ணை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க. சரிப்பா, நீயே போய் நல்ல பெண்ணா தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல, இவர் நேரா போய் என்ன பண்றாரு, அந்த கூட்டத்தில் நல்ல அழகான ஒரு பெண்மணியாக சஃபியார் அலி இருந்தாங்க. அந்த சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹாவை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக்கொள்ள அந்த திஹியா ஆசைப்பட்டார். உடனடியாக ஒரு சஹாபி வராரு, யார் ரசூலுல்லாஹ், பனு குறைலாவினுடைய பெரிய தலைவருடைய மகள், அந்த பெண்மணியை நீங்கள் முடிப்பதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு திஹியா என்பவர் சாதாரணமான ஒரு தோழர், இப்பதான் அவங்க இன்னும் இஸ்லாம கூட ஏற்கல, அடிமையாக பிடிச்சு வந்துட்டாங்கன்னா இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து ஏற்க வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அந்த பெண்மணியை நீங்க முடிச்சிங்கன்னு சொன்னா அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கும் அந்த பெண்மணிக்கு இது ஒரு மன ஆறுதலாகவும் அது இருக்கும் என்று சொன்ன பின்னால் திஹியாவை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி திஹியாவிடத்தில் ஒரு, அதாவது அவங்க அடிமையாயிட்டாங்க இல்லையா அந்த சஃபியார் அலி திஹியாவுக்கு, அதனால சஃபியார் அலியை உரிமையிடுறதுக்காக திஹியாவிடம் ஒரு தொகையை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்த ஒரு செய்தியை அனஸ் அலி அறிவிக்க, புகாரியில் 371வது செய்தியாக, முஸ்லீமிலே 2793வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த போர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஹைபருங்கிற போர்ல சஃபியார் ரலியல்லாஹு வாப்பா, அவருடைய சகோதரர் சஃபியார் அலி சகோதரர், சஃபியார் அலியினுடைய கணவர் எல்லாரும் மௌத் ஆயிட்டாங்க, எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஹாக்கிம்ல 6787வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவை திருமணம் முடிப்பதற்கு சும்மா ஒரு பெண்மணி அங்க முடிச்சாங்கன்றதுக்காக அந்த பெண்மணியை முடிக்கல. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியார் அலியை தன் மனைவியாக வர இவர் தகுதியானவர் என்பதை விளங்கினாங்கன்னு சொன்னா, அதற்கு வரலாற்றிலே பெரிய ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குணம் என்னத்தான் ஒரு யூத பெண்மணியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்ற பின்னால் அவருடைய வாழ்க்கையே பெரிய அளவில் மாறுது. அது பின்னாடி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன நடக்குது, எல்லா கைதிகளையும் கொண்டு வந்து நிப்பாட்ட வைக்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு என்ன பண்றாரு, சஃபியார் அலியையும் சஃபியார் அலியினுடைய ஒன்றுவிட்ட சகோதரி, உறவின் முறை சகோதரிய கூட்டிட்டு என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆண்கள் கொல்லப்பட்ட இடத்துக்கு நேரா நிக்க வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தன் கண் முன்னாடி தன்னுடைய சகோதரன், கணவன், தந்தை கொல்லப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை ஒரு பெண் பார்த்தால் எவ்வளவு மன கவலைப்படுவாங்க. அப்போ சஃபியார் அலி அங்க நிக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. ஆனா சஃபியார் அலியினுடைய ஒன்றுவிட்ட சகோதரி முகத்தில் அறைந்து கொண்டு தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு ஒப்பாரி வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண் ஷைத்தானை, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற பெண்மணியை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்க என்று சொல்லி சஃபியார் அலியினுடைய முகத்தை பார்க்கிறாங்க. எந்த விதமான சப்தம் இல்லை, கூச்சல் இல்லை, குழப்பங்கள் இல்லை, அமைதியாக நிற்கிறார். அவருடைய மன வருத்தத்தை பெருமானார் புரிந்து கொண்டு, பிலாலே, தன்னுடைய உறவில் இருக்கக்கூடியவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சபைக்கு நீங்கள் இந்த பெண்களை அழைத்து வருகிறீர்களே, இது தவறில்லையா என்று சொல்லி வேற ஒரு இடத்துக்கு இந்த பெண்மணியை அழைத்து போங்க அப்படின்னு சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து போக சொல்றாங்க. அப்பொழுதுதான்
இப்படிப்பட்ட இந்த பெண்ணிடத்தில் இஸ்லாமிய ஒரு ஒளி இருப்பதை பெருமானார் பார்த்து அல்லாஹுடைய ஏகத்துவ கலிமாவை சொல்லிக் கொடுத்து அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். அவர்களை திருமணம் முடிக்கும் போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 17 வயதாக இருந்தது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா மனைவிமார்களுக்கும் ஏறத்தால் 500 திர்ஹம் மஹரா வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் சஃபியார் அலிக்கு அடிக்கடி சொல்லுவாங்களாம், உன்னை நான் உரிமையிட்டதே உனக்கு மஹரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த அம்மாவும் அதை மஹரா நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அடிமையாக இருந்தால் பெரிய குலத்தினுடைய தலைவியாக நான் இருந்தேன், ஆனால் நான் ஒரு அடிமையாக திஹ்யாவிடம் சிக்கியிருந்தால் என் வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். என்னை உரிமையிட்டீர்களை பெருமானார், அதுவே சந்தோஷம் என்று எப்பொழுதுமே அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு இதில் இன்னொரு விஷயத்தை விளங்கணும். மஹர் கொடுத்துருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கும் எந்த மனைவிக்கும் கொடுக்காம இல்லை. அப்போ இன்றைய காலத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 4வது ஆயத்தில் சொல்லும்போது ஆத்துன் நிசா சதுகாத்திஹின நிஹ்லா, உங்களுடைய மனைவிகளுக்கு நீங்கள் பொற்குவியலாக நீங்க மஹர் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்றைய சமுதாயம் பெண் பார்க்க போனா 50க்கு 50 போடுவீங்களா, 100க்கு 100 போடுவீங்களா என்கிற நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்குது. மஹர்னா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு பெண் வீட்டாரிடமிருந்து ஒரு ரொக்கத்தை வாங்கிட்டு அதுல ஒரு 101, அல்லாஹ் உன்னுடைய மனைவிக்கு 501ஐயும் 1001 கொடுன்னு சொல்றானா? இல்ல, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நெஹ்லா என்கிற வார்த்தை நீங்கள் அதன் அரபி பதத்தை எடுத்து பார்த்தால் பொற்குவியலாகவே வழங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய எல்லா மனைவிக்கும் அவங்க பேணினாங்க. இந்த செய்திகளை புகாரிலே 4200வது ஹதீஸிலையும் முஸ்லிமில் 2793வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பான ஒரு வலிமா கொடுத்தாங்க. எந்த மனைவிக்கு ரசூலுல்லாஹ் வலிமா கொடுக்காம இல்லை. இன்னைக்கு கால சூழ்நிலை அதுதாங்க. ஒரு கல்யாணத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், வலிமா அப்படின்னு கேட்குறாங்க பெண் வீட்டுக்காரங்க. நீங்க எப்போ வலிமா கொடுப்பீங்க? வலிமாவா? வலிமானா என்ன? அதை நீங்களே கொடுத்துருங்க. ஏன்னா வலிமாங்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, அதையும் நாங்களே கொடுத்துட்டோம்னா என்னடா இது? அந்த அளவுக்கு வலிமானா என்னன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து திருமணம் முடித்து விட்டாயா, அவுலிம் பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்து நீங்க வலிமா கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு வலிமாங்கிற நிலைப்பாடு இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன பண்றான், எனக்கு இந்த சாப்பாடு வேணும், எனக்கு இத்தனை 100 பேர் வருவோம், 1000 பேர் வருவோம், எங்களுக்கு தனி ஸ்பெஷல் சாப்பாடு, எங்களுக்கு மட்டும் லெக் பீஸா பொரிச்சு வைக்கணும், எங்களுக்கு மட்டும் கிரேவியா தனியா இருக்கணும், இப்படி சொல்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஏன்னா மாப்பிள்ளை நீ போடணும், உன்னால் எவ்வளவு முடியும், பேர்ச்சம்பளம் தான் என்னால் கொடுக்க முடியும்பா, ஓகே, என்னால் பெரிய அளவுக்கு விருந்து போட முடியும், ஓகே. அப்ப இப்படிப்பட்ட இன்னைக்கு மஹருடைய நிலைப்பாட்டையும் வலிமாவினுடைய நிலைப்பாட்டை இன்றைய சமுதாயம் பேணாமல் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிக்கு என்ன பண்றாங்க, வலிமாவை கொடுத்திருக்கிறார்கள். அனஸ் சொல்லி அறிவிக்கிறார்கள், திருமணமான அந்த நாள் உம்மு குல்சும் ரசூலுல்லாஹ்வினுடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை அலங்காரம் செய்தார்கள். அன்றைக்கு பெருமானார் புது மாப்பிள்ளையை போன்று எங்களுக்கு காட்சியளித்தார். தன்னிடத்தில் ஒரு பெரிய ஆடை அதை விரித்து எல்லாரிடமுடைய உணவையும் அங்கே கொட்டி, இதுதான் என்னுடைய வலிமா என்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்ததுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வலிமா வழங்கினார்கள். இது ஒரு பெரிய நபி வழி சுன்னத்துங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? அவர்களுடைய ஈமானிய தரம், ஈமானிய உறுதி. பெருமானார் நம்மை திருமணம் முடிக்க போறாங்களேன்றக்காக களிமா சொன்ன ஒரு பெண்மணி தான். ஆனால் அடுத்து அவருடைய வாழ்க்கை, சொல், செயல் எல்லாமே அல்லாஹுக்காக அமைந்தது. முழுக்க முழுக்க ஒழுக்கமான ஒரு பெண்மணியாக, இறையச்சத்தினுடைய சிகரமாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவருடைய நல்ல பண்புகளை குறித்து நிறைய ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. இந்த அம்மா பார்த்தா உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. காரணத்தை ரசூலுல்லாஹ் கேட்டும் கூட அந்த அம்மாவை சொல்ல முடியாத அளவுக்கு அழுகுறாங்கன்னா பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, ஏன் அழுகுறேன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஐஷார் அலியும் ஹப்சார் அலியும் என்னிடத்தில் குத்தி காண்பித்து கொண்டு பேசுகிறார்கள். ஐஷார் அலி யாரு? அபூபக்கருடைய மகள், பெரிய ஒரு சஹாபி. ஹப்சா யாரு? உமர் ரலியல்லாஹுடைய மகள், பெரிய சஹாபி, பெரிய அளவுக்கு வீரமான ஒரு சஹாபி. அப்போ ஹப்சாவாக என்னை அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம், நீ ஒரு யூத பெண்மணி தானே, நீ ஒரு யூதன் தானே என்று என்னை குத்தி காட்டி பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அதை கேட்கும் போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. நான் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டனே, நான் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிடிமானமாகத்தான் இருக்கிறேன், எனக்கு என்ன நேர்ந்தது? இப்படி சொல்வது என்னுடைய மனம் நிச்சயமாக வேதனையும் ரணமாகுது என்று அந்த அம்மையார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாருடைய கண்ணீருக்கு மருந்தாக சொல்றாங்க, நீ அந்த பெண்கள் அப்படி சொல்லும்போது, ஏன்னா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பூர்வீக வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்து, ஏன்னா யூதர்களுடைய குலங்கள் தானே, அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் சஃபியார் அலி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய வாப்பா ஹாரூன் நீ சொல்ல வேண்டியது தானே, என் வாப்பாவினுடைய சகோதரர் மூசான்னு சொல்ல வேண்டியது தானே, என்னுடைய கணவரே அகிலத்தின் அருட்கொடை முஹம்மதுன்னு சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு வாய மூடி சும்மா இருந்த என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சமாதானப்படுத்துறாங்க. உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. இந்த செய்தியை அல் இசாபா அப்படிங்கிற புத்தகத்தில் 1140வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்துட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே, சஃபியா நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒரு யூத பெண்மணி என்பதாக சொன்னேன். நீ எப்படி அப்படி கூறலாம்? அவர்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாரே, அவருடைய இஸ்லாம் மிக மிக அழகானதாகத்தான் இருக்கிறது. இனி நீ இப்படி சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க. இனி ஒரு அறிவிப்புல பார்க்கிறோம், சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து குள்ளமானவர் என்று சொல்லிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை. அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஒரு ஆளை குறை கூறி ஒரு ஆளையுடைய மனதை புண்படுத்தும் போது அந்த வார்த்தை கடல்ல கொண்டு போய் கரைத்தாலும் அதற்கு ஈடாகாது. அதற்கு பின்னால அதாவது மனைவிமார்களுக்குள்ள சக்கலை சண்டை இருந்திருக்குங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இன்னைக்கு பெண்களுடைய இயல்பு தான். என்னன்னு சொன்னா அவங்கள்ட்ட அந்த குறைகள் இருந்தது, ஆனால் இது தவறு, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் இறங்க அந்த நிலையிலேயே தங்களை மாத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தங்கள் செய்த தவறை அவங்க திருத்திக்கிட்டாங்க. அப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரர்கள் கொஞ்சம் கவனிங்க. தன்னை ஒருவன் புண்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே எந்த அளவுக்கு அவங்கள புண்படுத்த நினைக்கவே இல்லை, அதை நினைச்சு வருத்தப்படுறாங்களே தவிர பெரிய அளவுல அவங்க தன்னை பொறுமைப்படுத்திக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான பெண்மணி அல்ல, தான் தவறு செய்து விட்டோம் என்று தெரிந்த மாத்திரத்திலேயே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து மன்னிப்பு கேட்ட பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட. அந்த அளவுக்கு இன்றைய சமுதாயத்தில் பார்க்க முடிகிறதா? எத்தனை நபர்களுடைய குறையை இன்னைக்கு பப்ளிக்கா பேசுறோம், எத்தனை நபர்களுடைய மானத்தோடையும் மரியாதையோடையும் விளையாடுகிறோம். யோசித்து பாருங்கள். மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். பூமியில் வாழக்கூடிய மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டாமல் போனால் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். நம்முடைய உலகத்தில் எவ்வளவு இந்த ரமலானுடைய மாசம் நின்று நின்று வணங்கி பயான்கள் கேட்டு சம்பாரிச்ச நன்மைகள் எல்லாம் ஒரு வார்த்தை அடுத்தால திட்டியோ அடுத்தாளுடைய மனம் புண்பட மாதிரி பேசிட்டாலோ எல்லாம் டோட்டலா இல்லாம ஆக்கிடுவோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இழப்பு. நாளை அதிபயங்கரமான மறுமை நாளில் உங்களுக்கு தெரியுமே ஒரு நபிமொழி, எல்லாம் இருந்தும் போண்டியானா நிற்பானே, யா அல்லாஹ் இவன் என்னை புறம் பேசினான், என் மானத்தோடு விளையாடினான், என்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினான், யா அல்லாஹ் எல்லா நன்மை அல்லாஹ் பிடுங்கி கொடுத்து கொடுத்து தீமைகள் கொடுக்கப்பட்டு தீமைகள் மலையை போன்று பெருக்கி நரகம் செல்வானே, அவனை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கை எத்தனை ஹதீஸில் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு குணம். தன்னை ஒருவர் புண்படுத்தின நேரத்தில் கூட பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க துவா செய்திருக்கலாம். நான் ஒரு ஆள் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான நிரபராதியா இருக்கிறேன், நான் கையேந்திய அவருடைய கெட்ட நிலைக்காக துவா செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக மறுக்கவே மாட்டான். ஆனால் அந்த அம்மையார் அப்படி செய்யவில்லை. அழுகிறார்கள், தன்னைத்தானே அவர்கள் சமாதானப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அடுத்து அவருடைய என்ன நீ கேவலப்படுத்திட்டியா, என்ன நீ குத்தி காட்டி பேசுறியா, இதை விட டபுள் மடங்கு நான் செய்யறேன் என்று இன்றைய பெண்களுடைய நிலைப்பாட்டை நீங்க பார்க்கலாம். பெண்களுடைய அதிகமான நிலைப்பாடுகளை பேச்சுட்டாங்க, பேச்சில தான் தங்களுடைய எல்லா வார்த்தையும் தவறா விடுறாங்க. போனை எடுத்துக்கொண்டால் அடுத்தால கல்வி பேசுறது, அடுத்தால திட்டி பேசுறது, அடுத்தாளுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறது. ஆனால் இந்த மூமின்களுடைய தாய்மார்களுடைய வாழ்க்கையிலே இது மாதிரியான பண்புகளை ஒரு அளவில் நீங்கள் பார்க்க முடியாது. தப்பி தவறியோ ஒரு ஏதாவது ஒரு சபலத்தில் அந்த செயலை செய்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய அந்த அன்புக்காக அதை அப்படியே விட்டு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எத்தனை உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் சக்கராத்துடைய நேரத்திலே கூட மரணிப்பதற்கு சில நொடிகள், ஒவ்வொரு நாளும் மக்களே என்னை தொழுகைக்கு அழைத்து செல்லுங்கள், மிம்பரிலே என்னை அமர வையுங்கள், மக்களே என்னுடைய கையை நான் நீட்டுகிறேன், என்னுடைய முகத்தை நான் கொடுக்கிறேன், என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன், உங்களை நான் கன்னத்தில் அடித்திருந்தா என் கன்னத்தில் அடிங்க, என்ன உங்களுடைய கையில நான் அடிச்சிருந்தா என் கையில நீங்க அடிங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் மக்களே, நாளைய மறுமையிலே உங்களுடைய மானத்தோடையோ மரியாதையோடு விளையாடி இருந்தால் நிச்சயமாக அந்த நாளில் என்னுடைய நன்மைகள் பறிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. யா ரசூலுல்லாஹ், யாருக்கு நீங்கள் அநியாயம் செய்தீர்கள், யாரையும் பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட பேசுதில்லையே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்ல பண்புகளை பார்த்தே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாழ்க்கையை அவங்க இந்த மாதிரி அமைத்துக் கொண்டார்கள். அதாவது யஹ்லா அப்படிங்கிற அபு யஹ்லாங்கிற கிதாபில் 7120வது செய்தியாக ஒன்று பார்க்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல குணங்கள் எந்த மக்கள்கிட்டையும் இருக்காது, யார்கிட்டையும் இல்லாத பண்புகள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முழுமையான முறையிலே பேணி பாதுகாத்தவராக அவங்க இருந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஒரு அடிமை இருந்தது. அந்த அடிமை என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹுட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு பத்தி ஒரு தவறான ஒரு விஷயம். என்ன தவறு,
சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சனிக்கிழமையை தான் இன்னும் பெரிய நாளாக கொண்டாடுறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு விழா நாட்கள் எதுங்க? சனிக்கிழமை தான். நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமையோ அவங்களுக்கு சனிக்கிழமை அதை பெருசாக பார்ப்பாங்க. இன்னும் சஃபியார் அலி சனிக்கிழமை தான் பெரிய நாளாக கொண்டாடுறாங்க. தன்னுடைய யூத உறவுகளோடு நெருங்கி அவங்க பழகுறாங்க. இந்த மேட்ரு கேட்டவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா இப்படி உங்க அடிமையை சொல்றாங்க? என்ன உடனே, நான் என்றைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றேனோ, என்றைக்கு என்னுடைய வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முழங்கினேனோ அந்த நாள் முதல் எங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒழுங்கிய வெள்ளிக்கிழமையை தான் சிறப்பான நாளாக நான் பார்க்கிறேன். ஒருபோதும் யூதத்தினுடைய கலாச்சாரத்தை நான் பேணுவதில்லை. பெருமானார் சொன்ன செய்தி இன்றைக்கு என்னுடைய காதிலே கேட்கிறது. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதனையும் கிறிஸ்துவனையும் அல்லாஹ் சபிக்கட்டும், அவர்கள் அல்லாஹ் கேவலமாக்கட்டும். காரணம், அவர்கள் செய்த பாவங்கள், அனாச்சாரங்கள். யூதனுக்கு நீங்கள் மாறு செய்ய பெருமானார் சொல்லி இருக்கிறார்களே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் யூதன் ஒரு பொந்துக்குள்ள போனா இவனும் அந்த பொந்துக்குள்ள போய் எட்டி பார்ப்பான். ஒரு செருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான், ரெண்டு செருப்பு எப்படி ஒரே லெவல்ல இருக்கோ அதே மாதிரி தான் யூதனை மாதிரியே இருக்குன்னு ஆசைப்படுவான். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சருங்கிற பேரில், மேற்கத்திய கலாச்சாரம் என்கிற பேரினால் இன்றைய சமுதாயம் சீர்கெட்டு போகின்ற நிலைமை யூதனிடம் வந்த ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஒருபோதும் யூத கலாச்சாரத்தை பேணக்கூடியவர் அல்ல, எனக்கு உறவுகள் இருக்கிறார்கள், யூத குலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இருக்கிறார்கள், அவரோடு நெருங்கி பழகுவது என்ன குற்றம் இருக்கிறது? பெருமானார் ஒன்றும் தடுக்கவில்லையே என்று தன்னை நியாயப்படுத்தி அடிமையை கூப்பிடுறாங்க. இப்படி போய் நீ சொல்ல என்ன காரணம் என்று கேட்கும்போது, இனி என்னோடு இருக்க நீ தகுதி அல்ல என்று சொல்லி அந்த அடிமையை அவர்கள் உரிமையிட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை அல் இசாபா என்கிற புத்தகத்தில் 11461 செய்தியாக நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மார்க்க விஷயத்துல சரியான அளவுகோலை அவங்க பேணினாங்க. இவங்க மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவி மீது அன்பு வைத்த மாதிரி அதிகமாக இவங்க மேலே அன்பு வச்சிருந்தாங்க. அதாவது உஸ்பானில் இருந்து ஒரு போரை முடித்துக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் மதீனாவை நோக்கி வராங்க. அப்படி வரும்போது தன்னிடத்தில் இருந்த மனைவியில ஒருத்தவங்க சஃபியார் அலி அப்பம் தான் ஒட்டகத்தை ஏறிக்கிறாங்க. இவங்களும் பின்னாடி ஏறிக்கமான்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஏறி உட்காரவும் ஒட்டகம் கொஞ்சம் மிரண்டு பிடிச்சி அப்படி என்ன ஆகுதுங்க, கீழே சரிந்து விழுந்து விட்டது. சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து ரசூலுல்லாஹ்வை தூக்கி பிடிக்க, இல்லை சஃபியாவை பாருங்கள், மிகவும் அடிபட்டதை போல தெரிகிறது என்று சொல்லி தன்னுடைய முகத்தை ஒரு துணியினால மூடிக்கொண்டு அந்த துணியினுடைய ஒரு பகுதியை சஃபியார் கையிலே கொடுத்து அவர்களை எழுப்பிவிட்ட ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். புகாரியில் அனஸ் அலி அறிவிக்க 3085வது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம். அந்த அளவு தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பதறி போனார்கள் அன்றைய சஹாபாக்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நடைமுறையும் பார்க்கலாம். இன்னைக்கு மனைவிமார்கள் வீட்டில் கடுமையான வேதனையோடு, கடுமையான தலைவலி அல்ல உடல் காய்ச்சலோடு, உடல் வலியோடு படுத்திருப்பாங்க. நம்மால் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போவார், நல்லா சாப்பிடுவார், டிவி பார்ப்பார், அதோடு படுத்து தூங்குவார். என்ன நடந்துச்சு, உன் உடம்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீடு வைத்திருந்தாலும் கூட தினந்தோறும் எல்லா மனைவி வீட்டுக்கு போய் நலம் விசாரிச்சுட்டு வருவாங்களாம். அப்படி ஒவ்வொரு மனைவி வீட்டுக்காக நலம் விசாரிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் உம்மு சலமாங்கிற சஹாபி குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஐஷார் அலி வீடு வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், போய் நலம் விசாரிச்சுட்டு வந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு கனிவான பேச்சு கணவனத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் அன்பிற்கினவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு குணம் இல்லாத நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குணத்தினால சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹு தன் கணவன் மீது ரொம்ப ரொம்ப அன்பு வைத்திருந்தாங்க. இஅ்திகாஃபில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபில் இருக்கிறாங்க. சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹா முக்கிய தேவைக்காக போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு வருவாங்க. அப்படி ஒரு தடவை ஒரு பள்ளியினுடைய இருட்டு இடத்துல, ஒரு இருள் சூழ்ந்த இடம், சஃபியார் அலியோட ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்சாரி தோழர்கள் 2 நபர்கள் அந்த வழியாக போகும்போது இவங்க 2 பேர் யாருன்னு அப்படியே உத்து பார்க்குற மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, தோழர்களே, நான் அல்லாஹுடைய தூதர், இது என்னுடைய மனைவி சஃபியா. சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் சந்தேகத்துக்காக நாங்கள் பார்க்கவில்லை, இருளாக இருக்கிறதே பேசுகிறார் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் தவறளிக்க மாட்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாணங்களை இன்ன ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம், இரத்த நாணங்களே ஓடுகிறானா இல்லையா, நிச்சயமாக கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்கிற ஒரு செய்தியை சஃபியார் அலியை அறிவிக்கிறாங்க. புகாரில 2035வது ஹதீஸா நீங்க பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் எவ்வளவு பெரிய படிப்பு நமக்கு இருக்குங்க, எவ்வளவு அழகான ஒரு படிப்பினை. அந்நிய ஆண்களோடு பேசவே கூடாது எந்த சூழ்நிலையிலும், அதாவது சந்தேகப்படுகின்ற நிலைமை நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது. ஆனால் இன்றைய வாழ்க்கையில் சின்ன ஒரு ஃபோன் கால்னால குடும்பமே பிரிகிற நிலைமை இன்னைக்கு பார்க்கலாம். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தானுங்கிற உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பான், உங்களுக்கு அருவருப்பான எண்ணங்களை ஏற்படுத்துவான், வஸ்வஸ இலைஹிமுஷ் ஷைத்தான், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அவன் அழகாக்கி காட்டுவான்.
அதற்கு ஒருபோது நாம் ஆளாயிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய திருமண உறவை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய இயல்பே சாதாரணமாக அதை ஏதாவது ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதை பில்டப் பண்ணி பார்க்குற மனுஷனுக்கு உண்டு. ஷைத்தானுடைய அடிப்படை மாஸ்டர் பிளான் என்னங்க? கணவன் மனைவியை பிரிக்கிறது தான். அதில் முக்கியமான அம்சம் மன தத்துவ நிபுணர்கள் சொல்வது சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் புகுந்துருச்சுன்னா அதை நீக்கவே முடியாது. அதனுடைய விளைவு டைவர்ஸை தான் போய் நிற்பாங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு கொஞ்சம் கூட வழிவகுக்காம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமாரோட அவங்க இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது கோவப்பட்டுட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அமீர் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு காரணத்துக்காக. ஹதீஸில் அந்த காரணம் கூறப்படவில்லை. நேராக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிறாங்க. போய் ஐஷாவே, எனக்கு இன்னைக்கு என்னுடைய நாள், ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டிய நாள், ஆனால் அந்த நாளை நான் உனக்கு தருகிறேன். பெருமானார் என் மீது இருக்கக்கூடிய கோபத்தை எப்படியாவது நிவர்த்தி செய்ய ஆயிஷாவே அப்படின்னு சொல்றாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஒரு துணியில குங்குமப்பூவினுடைய ஒரு பவுடரை போட்டு தண்ணீரை தெளித்து தன்னை மனமான பெண்ணாக மாற்றிக்கொண்டு அமர்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஐஷா அலி வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு சஃபியாவுடைய நாள் ஆயிற்றே என்று சொல்லி, சஃபியாவை குறித்து நீங்கள் சரியாக புரியுங்கள் அல்லாஹ்வின் தூதரே, அவர் நீங்கள் அவங்க மேல கோவப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ் கோவப்படலை, பட்டுட்டாங்க நினைச்சு இவங்க வருத்தமா இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் சஃபியாவை நான் பொருந்தி கொண்டேன், சஃபியாவை அல்லாஹும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு செய்தி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்க அஹ்மத் என்கிற கிதாபிலே 23499வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். இப்போ இதுல 2 படிப்பினை இருக்குது. என்னங்க 2 படிப்பினை? ஒன்று, தான் கணவன் தம் மீது கோவப்பட்டுட்டாரேன்னு தெரிஞ்சவொன்னே அவங்களால சும்மா இருக்க முடியல. இன்னைக்கு கணவர் 3 நாளோ 4 நாளோ 1 வாரம் பேசாம இருந்தாலும் கண்டுகிறதே நம்முடைய தாய்மார்கள். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு கணவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு அவர் எங்க இருக்கிறாரு இப்படி கேட்கக்கூடிய தாய்மார்கள் இன்னைக்கு நிலைமை உண்டு. ஆனால் அன்றைய பெண்கள் அப்படி இல்லை. ஒரு நாள் கணவனுடைய நம்மை விட்டு பேசாமல் இருந்தால் அந்த பெண்களுடைய மனம் அப்படியே பதறி போயிடும். நாளை மறுமையினுடைய நாளில் ஹூருல் ஈன்களை விட பெண்கள் அழகாக காட்சியளிப்பார்கள். எந்த பெண் தெரியுமா? கணவனும் மனைவிக்கு மத்தியில் ஒரு சண்டையினால் விரிசலோடு கணவர் ஒரே பெட்டில் இந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காரு, மனைவி இந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கிறாங்க. ஆனால் பெண்மணியாக இருக்கக்கூடியவர் எல்லா ஈகோவையும் விட்டுட்டு கணவனுடைய கையை கோர்த்து கொண்டு, ஏங்க நீங்க என்கிட்ட பேசாத வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன் என்று முதல் சமாதானத்துக்கு பேச வருகின்ற அந்த பெண்மணி, கணவன் மேல தப்பா இருக்கட்டும், முதல் சமாதானத்துக்கு ஒரு பெண்மணி வராருன்னு சொன்னா அந்த பெண்மணி ஹூரில் ஈன்களை விடவும் மறுமையில் அழகாக காட்சியளிப்பார். அப்படிப்பட்ட தாய்மார்களாக அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி மனைவி மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னிக்கிற பக்குவம் ஆண்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் பெரிய எடுத்துக்காட்டாக அவங்க இருந்திருக்கிறாங்க. தனக்காக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறுல இந்த செய்தியில கணவனுக்காக தன்னை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. தனக்காக தன் கணவருக்காக என்ன தேவை அதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களாக சமுதாயத்தில் இருக்க வேண்டும். புகாரில் ஐஷா அலி அறிவிக்க 328வது ஹதீஸாக பெருமானாரோடு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ் பண்ணாங்க. இறுதி ஹஜ் பண்ணி எல்லா சட்டங்களையும் தெரிந்து கொண்ட செய்தி நீங்க பார்க்கலாம். பெருங்கூட்டத்துக்கு தலைவியாக இருந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய படிப்பினை, அவங்க பெருமை என்கிற ஒரு விஷயத்தை சுத்தமா அவங்கள்ட்ட இல்லை. பெருமையினுடைய அந்த வாடையை கூட அவங்க நெருங்காம இருந்தாங்க. ஏன்னா ஒரு தலைவி, ஒரு பெரிய எம்டியா இருக்கிறோம், பெரிய முதலாளியா இருக்கிறோம் சொன்னா ஒரு கெத்து, ஒரு பெரிய ஒரு லெவல் வந்துடும். ஆனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்றைக்கு கலிமாவை சொன்னார்களோ அன்றைக்கு முதல் பணிவுக்கு முன்னுதாரணமாக அவங்க வாழ்க்கை இருந்ததை நிறைய ஹதீஸ்கள் மூலமாக நீங்க பார்க்கலாம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பின்னால் இறந்த அந்த சம்பவத்தை இப்னு அப்பாஸ் அலி அறிவிக்கிறாங்க, இக்ரிமா அலி அறிவிக்கிறாங்க. தபரானி என்கிற கிதாபில் 11618வது செய்தியாக நீங்க பாக்குறீங்க. இக்ரிமா அலி சொல்றார் இப்னு அப்பாஸ்ட்ட, அவர் பெரிய ஒரு சஹாபி. அவர்கிட்ட சொன்னவனே இது மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் மரணிச்சிட்டாங்க. உடனே சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறார். எதுக்காக நீங்க சஜிதா பண்றீங்க? அல்லாஹுடைய அற்புதங்களையும் அத்தாட்சிகளையும் பார்க்கும்போது இறைவனுக்கு சிரம் பணிய வேண்டுமா இல்லையா? அப்போ நம்முடைய கண் பார்வையிலேயே உம்முல் மூமினின் தாய்மார்கள் மரணிப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோமே, இது பெரிய அற்புதம் இல்லையா என்று அவர்கள் சொல்கின்ற ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர்களில் இறுதியாக மரணித்த ஒரு பெண்மணியாக சஃபியா அலி இருந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 52வது ஆண்டில் அவங்க மரணிச்சாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி என்கிற இடத்திலே இவர்களுடைய புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அன்பிற்கினியவர்களே, ஆக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக ஹைபர் போரிலே ஒரு யூத பெண்மணியாக இருந்த சஃபியா அலி அல்லாஹுடைய கொள்கை ஏற்று எல்லா நல்ல பண்புகளையும் பேணி அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய பெண்மணியாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவருடைய மானத்தோடைய மரியாதையும் விளையாடாமல் யாருடைய மனம் புண்படக்கூடாது என்பதிலே
பெரிய அளவு கண்ணும் கருத்துமாக இருந்து தூய்மையான நல்ல பண்புகள் கொண்டு ஆணவம் பெருமை என்கிற இலை பண்புகள் எல்லாம் தூர எறிந்துவிட்டு இறைவனுக்கு உகந்த பெண்மணியாக நல்ல மனைவியாக நல்ல ஒரு சமுதாயத்தின் முன்னுதாரணமான பெண்ணாக அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய படிப்பினையை நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரர்களும் அனைவரும் படிப்பினையாக பெற்று அவர்கள் வாழ்ந்த அந்த இறைவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து மறுமையில் இறை திருப்தியை முழுமையாக பெற்ற மக்களாக, மறுமையில் அல்லாஹுடைய அருளையும் சொர்க்கத்தையும் அடைந்த மக்களாக நம் அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவதோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் மன கசப்புகளையும் அல்லாஹ் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்தில் மறுமையில் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி